Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எங்கேயோ போயிட்டு இருந்தது, இங்கே வந்தது. எப்படி தீமைகள்லாம் வருகிறது, எப்படி பொல்லாப்பு வருகிறது, எப்படி நம்மிடத்தில் வந்து ஒட்டி கொள்ளுகிறது, எப்படி மேக்னெட் மாதிரி அது இழுக்கிறோம்னு சொன்னால் பயம். நான் சொல்லுகிறேன், பயத்துக்கு எதிரானது விசுவாசம். பயம்னு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தா என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையில கவனத்தை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வைக்க வேண்டும். பயத்தின் வார்த்தைகள் அல்ல, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். ஜெபத்தில் பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, அன்றாடம் பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. அன்றாடம் தேவனுடைய வார்த்தையை பேசினால் உள்ள பயத்துக்கு பதிலாக விசுவாசம் பில்டப் ஆகும். விசுவாசம் பில்டப் ஆகும்போது என்ன ஆகிறது? இந்த தீமையான காரியம்லாம் சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ பயம் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இல்ல, விசுவாசம் அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. இங்க வராத தள்ளி கொண்டிருக்கிறது. திருப்போம் ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இதில் ஏற்கனவே சில காரியங்களை சுட்டி காண்பித்திருக்கிறேன். ஒரு காரியத்தை இன்றைக்கு மேலும் காண்பிக்க விரும்புகிறேன். 6 ரோமர் 10:6 விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. மன்றி என்ன சொல்லுகிறது? விசுவாசம் எப்படி வேலை செய்கிறதாம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இயேசுவே நீர் இறங்கி வாரும், இயேசுவே நீர் ஏறு வாரும், இதெல்லாம் கிடையாது. விசுவாசம் அப்படி வேலை செய்கிறது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், காரியங்கள் மாற வேண்டும் என்றால், சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் எப்படி மாறணும்? அதான் சொல்லி இருக்குதுங்க. எப்படி மாறப்போகிறது? இயேசுவே நீர் இறங்கி வாரும், எப்பொழுது ஆண்டவரே நீர் வருவீர், எப்போ ஏறி வருவீர் ஆண்டவரே, நீர் வர வேண்டும், நீர் கையை நீட்ட வேண்டும், நீர் காலை நீட்ட வேண்டும். சிலர் சொல்றாங்க, இதோ இங்கே போய் கொண்டிருக்கிறார் இயேசு, அதோ அங்கே வந்து விட்டார் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், விசுவாசம் அப்படி செய்யறது இல்லை. இதோ உன் மத்தியில வந்து விட்டாராக, உன் அருகாமையில் நிற்கிறார், அப்படியே சொல்லிருக்காங்க. இது ஒரு மெத்தட். பாருங்க, நான் அந்த மெத்தட் யூஸ் பண்றது இல்லை. ஏன் யூஸ் பண்றது இல்லை? அதாவது சொல்றேன் நான் உங்களுக்கு. என்ன இவர் மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன்றாரு? இதோ இயேசு உன் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார், நீ அவரை தொடு. நான் சொல்றது இல்லை. அதை நான் என்ன சொல்றேன்? விசுவாசமானது அவரை ஏறி வர பண்ணுகிறவன் யார், இறங்கி வர பண்ணுகிறவன் யார் என்று சொல்லுகிறது இல்லை. அப்போ விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா 8ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன வார்த்தை? விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசம் என்ன பண்ணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ உங்களுக்கு என்ன கூட வேணும்? என்ன நடக்க வேண்டும்? உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? நீங்கள் விரும்புகிறது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில மாற வேண்டியது என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி இருக்கிறது. இங்க சொல்லி இருக்கிறது, நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தை கொடுக்கிற இந்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்து உள்ளத்துல வைத்து அதை நான் பேசும்போது எனக்கு என்ன மாற்றம் உண்டாக வேண்டும் என்ற வாழ்க்கையில அது உண்டாகிறது. அதை போதிக்கும்படியா தான் சபை வச்சிட்டு இருக்கிறோம். இதோ இங்க வந்து விட்டார், அங்க வந்து விட்டார், இப்ப வந்து விட்டார், இதோ பின்னால போய்விட்டார், இதோ முன்னால வர்றாருன்றல்ல. நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை இதோ அதோன்லாம் இல்லை, இதோ இதுதான் வார்த்தை. இதை எடுத்து வாயில வையுங்கள், இதை உள்ளத்துல வையுங்கள். இதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து இதை பேச ஆரம்பியுங்கள். வாயில பேசுகிறது உள்ளத்துள்ள இறங்குகிறது, உள்ளத்தில் இருக்கிறது வெளியே விசுவாசம் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது. இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறப்போகிறது. இல்லையா, தோ வந்துட்டார் அதோ வந்துட்டார் கூட்டத்துக்கே நான் போறேன் அப்படின்னா சரி, அங்க போங்க, அதுலயே இருங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் யாராவது வந்து சொல்லணும், இதோ வந்து விட்டார் அதோ வந்து விட்டாருன்னு. அடுத்த தடவை கஷ்டமா இருக்குமோ அங்க போய் நிற்க வேண்டியதுதான், அவர் வந்தானே ஏதாவது சொல்லுவாருன்னு. நான் சொல்றது வந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு கேடகம் மாதிரி ஆகி உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு நன்மை செய்கிறதும் தீமைகளை உங்களை விட்டு விலக்கி வைக்கிறதும் ஆகிய
அப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு என்றைக்கும் செய்யும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து அது கொடுக்கும். அதை போதிக்கிறதுக்காக தான் இங்கே சபை வச்சிருக்கிறோம். இதுக்கு தான் இவ்வளவு பண்ணி இங்கே உட்கார வச்சிருக்கிற மொழிய இங்கே வந்து குளிர் காஞ்சிட்டு போறதுக்கு இல்லை. இங்கே வந்து இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். என்ன சத்தியம், என்ன நடக்க வேணும், என்ன மாற்றம் நேரிட வேணும், எப்படி அது நடக்க போகிறது, வேற எப்படி நடக்க போகிறது இல்லைங்க. எப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள போகணும். பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை இதுல தான் இருக்குது. அதை சொல்லிட்டு சொல்றார் 9ஆம் வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பை பற்றி சொல்லிடுது. எப்படி பெற்றுக்கொள்றது ரட்சிப்பு? இதோ வந்துட்டார், அதோ வந்துட்டார், இதோ வாங்கிக்கோ அதோ வாங்கிக்கோ இல்ல இல்ல இல்ல. விசுவாச வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தையை காது கொண்டு கேளு, வாயை திறந்து பேசு, வாயை திறந்து அறிக்கை செய், இருதயத்தில் விசுவாசி. விசுவாசிக்கும் போது நீ ரட்சிக்கப்படுவாய். ஏறி வர போறாரா இறங்கி வர போறாரா என்ன ரட்சிக்கிறதுக்கு? கிடையாது. அதெல்லாம் வந்துட்டார் ஏற்கனவே. மேல இருந்தவர் கீழே இறங்கி வந்து, கீழே இறங்கி வந்தவர் பாதாள வரைக்கும் போய் திருப்பி மேலே ஏறி வந்து நேரா போய் பரலோகத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப ஏறி வர்றதும் இல்லை, இறங்கி வர்றதும் இல்லை. இப்ப சொல்றாரு வார்த்தையை அனுப்பிவிட்டேன், இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அதை வாயில வைத்தால் உனக்கு உண்டாகும். இன்னும் ஒரு காரியம், யோபு 22ஆம் அதிகாரம் பாருங்க. தெய்வீக சுகம் எல்லாம் வரும்போது, ஆமா நான் சொல்றேன் இல்லையா, கைகளை வைத்து ஜெபிக்கலாம், அது ஒரு முறை. கைக்குட்டை கூட கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க, அது கூட ஒரு முறை. நீங்க ஏன் பண்றது இல்லை, கைக்குட்டை அனுப்பலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. வீணா காடா மல்லு விலையை கூட அதிகமாக்க விரும்பல நான். அதை விட ஹையர் மெத்தட்ல போகலான்னு பார்க்குறேன் நான். கைக்குட்டை அனுப்புறது தப்பாயா? தப்புன்னு நான் சொல்லலை. அதை விட ஹையர் மெத்தட் ஒன்று இருக்கு. என்ன மெத்தடு? நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையில விசுவாசம் இருக்குது. இல்லையா ஆலிவ் ஆயில் வாங்கி அந்த மேடையில் வச்சிருக்கலாம் இல்லையா? ஆல்டர்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணெய், அப்படியே தேவ பிரசன்னத்துல. அந்த எண்ணெய் எடுத்து பாட்டிலில் நிரப்பி எங்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு சின்ன சின்ன 2 ounce பாட்டிலா போட்டு அதை மார்க்கெட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். ஆனா அதை விட ஹையர் மெத்தட்ல போக விரும்புகிறேன். அது என்ன மெத்தடு? நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அதெல்லாம் பண்ணாம ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்றது காரணம் சொல்றேன் நான். நீங்க நினைக்க கூடாது, அவர் பாருங்க அவர் ஒரு மாதிரிங்க, மற்றவங்க எல்லாம் அந்த கைக்குட்டெல்லாம் அனுப்புறாங்க, எண்ணெல்லாம் அனுப்புறாங்க, அவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போவார், அவ்வளவுதான். சிலர் சொல்றாங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் பண்ணலன்னு சொல்றேன் நான். இது ஹையர் மெத்தடு, இதுதான் மெத்தடு. இப்படிதான் பண்ண சொன்னாரு. இதை பிடிச்சிக்காம எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் மெத்தடு. ரட்சிப்பை பெறுறது முதற்கொண்டு கடைசி வரைக்கும் இதுதான் மெத்தடு. நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாச வார்த்தை. வாரந்தோறும் விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தை வந்து விசுவாச வார்த்தை. ஏன்னா அதுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கூடாது ஒண்ணுமே கிடையாது. இருக்கீங்களா? 22 யோபு 22 வாசிப்போம். 27 22 நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஜெபத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே யோபுனுடைய நண்பர்கள் ஆளாளுக்கு பேசுறாங்க. இதுல பேசியிருக்கிறதெல்லாம் தேவ வாக்கா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இதெல்லாம் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால தான் சொல்லியிருக்கிறாரு வேத வசனத்தை பகுத்து அறிய வேணும் என்று, இல்லையா? அப்படியே யாரோ ஒருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்து உங்களுடைய தங்க வசனமாக்கி கொள்ளக்கூடாது. இதை பகுத்து அறிய வேணும். கரெக்டாக அதை டிவைட் பண்ணணும். இது எப்படி, இது அப்படின்னு, இது என்ன சொல்லியிருக்குது, இது கரெக்டா, யார் இவன் சொன்னது, எந்த சூழ்நிலையில் சொன்னான், இவன் என்னத்தையாவது புலம்புறானா, இல்லை சொல்லிட்டு அப்புறமா ஆண்டவரே என்ன மன்னியும் இருப்பான், அதை கவனிக்காமல் எதை பிடிச்சிக்கூடாது. அப்படிதான் சொல்லியிருக்கான் யோபு எல்லாம் பாருங்க. முதல்ல என்னென்னத்தையும் சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவரே நான் அலப்பி விட்டேன், வாயை பொத்திக்கிறேன், நீர் என்ன பேச, நான் வாயை மூடிக்கிறேன், நான் முட்டாள், இது நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட பிறகு அவனுடைய சிறையிருப்பு தேவன் திருப்பினார், இழந்ததெல்லாம் 2 மடங்கா பெற்றுக்கொண்டான். ஆனால் இன்னைக்கு நிறைய உலகம் முழுக்க கிறிஸ்தவ யோபுக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு யோபு தான் என்று இந்த முதல் 2-3 அதிகாரத்தை வச்சு அவன் சொன்னதே சொல்லி யோபுகளா ஆகிட்டு இருக்கிறாங்க. கடைசி 2 அதிகாரத்தை வாசித்தா திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வாசிக்கிறதே இல்லை. அதனால இந்த நண்பர்கள்லாம் சொல்றத பார்த்தீங்கன்னா இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் நினைக்கிறேன் இவன் சொன்னதுலேயே இது ஒன்று தான் ரொம்ப ஹை கிளாஸ் மெட்டீரியல். இது யோபுல
நிறைய காரியங்கள் இருக்குது. அற்புதமான சில தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுல. யோபு ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. அதுல வந்து இந்த நண்பர்கள் சொன்னது ஆளாள் அவனுடைய தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் பேசுறான். திடீர்னு நடுவில் ஒரு இன்ஸ்பயர்டு ஒரு இது வருது பாருங்க. அவன் சொல்லுகிறான், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். பா, நல்ல வார்த்தைகள், கேட்டா செவி கொடுப்பார்ன்றான். அப்பொழுது நீர் உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அப்ப சொல்றான், ஜெபம்னா என்ன? விண்ணப்பம் பண்ண போறீர். என்ன விண்ணப்பம் பண்ண போறார்? 28ஆம் வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது. இஃப் யூ டிக்ரீ a thing, டிக்ரீ a thing சொன்னா, நீ ஒரு காரியத்தை இது இப்படித்தான் என்று தீர்மானித்து அதை அறிவித்தால், நீர் ஒரு காரியத்தை இப்படிதான் எனக்கு என்று சொல்லி தீர்மானித்து அதை நிர்ணயித்து அதை அறிவித்தால் அது உமக்கு நிலைவரப்படும். The same shall be established for you. நீங்கள் எந்த காரியத்தை தீர்மானித்து இது இப்படித்தான் தீர்மானித்து அந்த சத்தியத்தை எடுத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய தீர்மானத்தை எடுத்து நிர்ணயித்து அதை அறிவித்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிலைத்திருக்கும். நான் தரித்திரன் அல்ல, தேவன் என்னுடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறபடினால் நான் குறைவில்லாதவன், தாழ்ச்சி எனக்கு கிடையாது, வெற்றி எனக்கு எப்போதும் உண்டு என்பதை நான் டிக்ரீ பண்ணினால், நான் அதை அறிவித்தால், நான் இது இப்படிதான் என்று தீர்மானித்து விட்டு என் வாயில வைத்ததை அறிவித்தால் அது அப்படித்தான் எனக்கு இருக்குமாம், அது எனக்கு நிலைவரப்பட்டு விடுமாம். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்பதான் வெளிச்சம் வரும். இதுக்கு தான் இப்ப ஆதியாகமத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. இருள்ல நின்று என்ன பண்ணாரு? வெளிச்சத்தை உண்டாக்குனார். எப்ப வெளிச்சம் உண்டாயிற்று? வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன ஒண்ணு உண்டாயிடுச்சு. இங்கே யோபுடைய புஸ்தகத்திலே அதே பிரின்சிபலை தான் இங்கே வாசிக்கிறோம். அங்கே யோபுடைய நண்பர்ல ஒருத்தன் சொல்லுகிறான், நீர் விண்ணப்பம் செய்வீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்ட விண்ணப்பம்? நீர் ஒரு காரியத்தை இப்படித்தான் என்று தீர்மானித்து நிர்ணயித்து அதை உன் வாயினால சொல்லுவீர், அப்பொழுது உமக்கு வெளிச்சம் உண்டாகும். இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்போ இது மாறும் என்று பேசுகிறான் அவன். எப்போ இந்த யோபை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருள் மாறும்? எப்போ அவனுடைய சூழ்நிலை மாறும்? எப்போ அவனுடைய பிரச்சனை மாறப்போகிறது? எப்போ அவனுடைய இழப்புகள் எல்லாம் சரி கட்டப்பட்டு இழந்து போனதுக்கு 2 மடங்கு திரும்ப எப்போ வரப்போகிறது? அவன் சொல்லுகிறான், நீர் வேற விதமா ஒரு ஜெபம் பண்ண போறீர். அந்த ஜெபம் என்ன? இது இப்படிதான் என்று நீர் தீர்மானித்து சத்தியத்தை அறிந்து சில காரியங்களை தீர்மானித்து உடைய வாயை திறந்து அதை நிர்ணயித்து அதை அறிக்கை செய்யும் போது, இது இப்படிதான் என்று நீர் அறிவிக்கும் போது அது அப்படியே உமக்கு ஆகும். உடைய பாதையிலே வெளிச்சம் உண்டாகும். அநேகருடைய பாதையிலே வாழ்விலே இன்றைக்கு வெளிச்சம் உண்டாக வேண்டியது இருக்கிறது. உள்ள துன்பங்கள் நீங்க வேண்டியதா இருக்கிறது. உள்ள பிரச்சனைகள் நீங்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க விரும்பின காரியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இருளில் வாழ்ந்தாச்சு, ரொம்ப நாளா இருளில் சிக்கி இருந்தாச்சு, இருளில் தவிச்சு கிடந்தாச்சு. எப்படி இதை மாற்றுகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய சாயல்ல உங்களை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு திறங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இரட்சகராக உங்களுடைய உள்ளத்தில் வரட்டும். உங்கள் ஆண்டவராக அவர் உங்களை அரசாளட்டும். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணட்டும். பிறகு அவருடைய வார்த்தையை எடுத்து செழிப்பின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகளை, விடுதலையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை கொடுத்தும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து அது உள்ளத்துல இறங்குகிறவரை அதை பேச ஆரம்பியுங்கள். இறங்கி உள்ளத்துல விசுவாசத்தை அது உண்டாக்கின உடனே திரும்பவும் பேச ஆரம்பியுங்கள். விசுவாசத்தை வெளியே புறப்பட்டு போக அனுப்புங்கள். மலைகளை பெயர்க்கும்படியாக அனுப்புங்கள். பேசுங்கள். மலைகள் தகத்தெறியும்படியாக அது பேசுங்கள். தீர்மானியுங்கள், இப்படிதான் இருக்க போகிறேன் என்று தீர்மானித்ததை அறிக்கை செய்யுங்கள். அது உங்களுக்கு நிலவரப்படும். அதுதான் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்கள் பாதைகளில் வெளிச்சம் உண்டாகும். இருக்கீங்களா? எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி எல்லாரும் என்னோட கூட சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். எந்த பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எதை நம்பி விசுவாசித்து எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை குறித்த உறுதி நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்க 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 உறுதி அதிகமாகும், நிச்சயம் அதிகமாகும். நம்பப்படுகிற உறுதி. பயந்து பயந்து வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு உங்க செவுத்தையே பார்த்துக்கிட்டு உங்க தாத்தா பாட்டி சொல்றதையே கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எது நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறீர்களோ அவைகளுடைய உறுதியும் நிச்சயமும் உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டாயிடும்.
இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க உள்ளத்தில் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதை பற்றிய உறுதி நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகிறது. கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனை போலவே விசுவாசத்திலே இயங்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன். வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்டாக்க முடியும். என்னுடைய இருள் நீங்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், பாரங்கள், வியாதிகள், இல்லாமை, குறைவு நீங்கும்படியாக மாற்றத்தை நான் ஏற்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறேன். நம்பிக்கையின் வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறேன். என்னுடைய சரீரத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து, சந்தோஷத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, என் கையின் பிரயாசங்களை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் ஆசீர்வாத வார்த்தைகளை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என் வாயில வைக்கிறேன். என் உள்ளத்திலே விசுவாசம் பெருகுகிறது. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு வெற்றி மட்டுமே, ஜெயம் மட்டுமே, செழிப்பு மட்டுமே. தரித்திரம் என்னுடையதல்ல, வியாதி எனக்கல்ல, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. என் தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவர், என்னை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துல நான் என்ன பண்ண வேணும்? தினந்தோறும் இதை டிக்ரீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய நிலை. கர்த்தர் என்னுடைய தேவன், உன்னதமான தேவன் என்னுடைய கர்த்தர். என்னை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர் என் கோட்டை, என் அரண், என் ரட்சகர், என்னை சுகமாக்குகிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர், என் யெகோவா ஈரேவாய் அவர் இருக்கிறார், எனக்கு எல்ஷதாய் அவர் இருக்கிறார். இதை நான் டிக்ரீ பண்ணிட்டேன். ஜெபம்னா அதுதான். நான் டிக்ரீ பண்ணணும். தினந்தோறும் ஜெபத்தில் நான் அறிவிக்க வேண்டும். இதை டிக்ரீ பண்ணும்போது அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது, நிலவரப்பட்டு விடுகிறது. அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ரியலா அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவராவது எந்த காரணத்துக்கு கொண்டு நம்பிக்கை இழக்கக்கூடாது. விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. விசுவாசத்தில் பலப்பட வேணும். தொடர்ந்து கேட்க வேணும். பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜெயத்தை காண வேண்டும். பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மக்கள் உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். உள்ளம் நல்ல நிலமாயிருக்கிறது. உடைய வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் மிகுந்த பலனை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையில் இதனுடைய பலனை அவள் காணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மாற வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்கள் உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை உண்டாக்கக்கூடிய வார்த்தை புறப்பட்டு சென்றிருக்கிறதே, அது அவளுடைய வாயில் இருக்கிறது, அவளுடைய இருதயத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விதைத்ததை அவர்கள் அறுப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் நாளாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. ஒவ்வொருவரும் வெற்றிகளை காணட்டும். இந்த விசுவாசத்தை பயிற்சி வைக்கட்டும். பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் காணட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையின் சூழ்நிலையில் மாற்றி அமைக்கட்டும். உடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் விளங்கட்டும். உமக்கே கனமகிமை துதி ஆவற்றை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.